பாத்திருக்கிற பொண்ணை பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். அன்னைக்கு நான் பஞ்சாயத்துக்கு போயிருந்தப்போ கோயில்ல வச்சு ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவ்வளவுதாங்க முத்துவுக்கு பேசலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என் முடிவை நீங்களும் முத்துவும் ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் சொன்னேன். இங்க உங்ககிட்ட கலந்துக்காம நான் முடிவெடுத்துட்டேன்னு உங்களுக்கு வருத்தமா? பெரிய ஐயாவுக்கு வருத்தமோ இல்லையோ, ஆனா சின்னையாவுக்கு உங்க முடிவுல ரொம்ப வருத்தமா? ஆமாமா, நீங்க பாட்டுக்கு சின்னையா கிட்ட ஒத்த வார்த்தை கூட கேட்காம பொண்ணு பாத்துட்டேன் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிருக்கீங்க. சின்னையா அங்க எப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு தெரியுமா? மூஞ்சே செத்து போச்சுமா. என்னடா சொல்ற? அம்மா நெசமாதான் சொல்றேன். கல்யாண விஷயம் இல்லம்மா, நீங்க சின்னையா கிட்ட கலந்துக்கிறது இல்லையா? அவரு மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? ஏங்க என்னங்க இவன் இப்படி சொல்றான்? சின்ன தம்பி, முத்து ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? அவர் என்ன சொன்னாரு? அம்மா முடிவெடுத்துட்டாங்க, இனிமே நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அம்மா சங்கடப்படுவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டெல்லாம் இருக்காரு. அப்புறம் நான் தான் என்ன ஏதுன்னு விடாம நோண்டி நோண்டி கேட்டதுனால விவரத்தை சொன்னாரு. என்ன சொன்னா? சொல்லுடா, முத்து என்ன சொன்னா? சின்னையாவுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்காமா. முத்துக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்காங்க. அபிராமி, அப்படியெல்லாம் இருந்தா முத்து என்கிட்ட சொல்லிருப்பானே. சின்ன தம்பி, நாங்க அவன் விருப்பத்துக்கு என்னைக்குமே குறுக்கல் நின்னதில்லையடா. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சின்னையா அதை எதிர்பார்க்கல. பாவம், அவரு மனசு விட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. சரிமா, இப்பதான் சின்னையா மனசுல ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, சட்டு போட்டுன்னு அது யாரு என்னன்னு கேட்டு சின்னையாவுக்கு கட்டி வச்சிருங்க. சரின்னு சொல்லுங்கம்மா. முத்து எங்கடா? நீங்க சரின்னு சொல்லுங்களேன், அப்பதான் நான் போய் கூட்டிட்டே வர முடியும். டேய், முதல்ல போய் அவனை கூட்டு வர. சரிங்க. இங்கதான் இருக்கீங்களா சின்னையா? வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க. வாங்க சின்னையா, போங்க 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 போங்க. முத்து, அப்பா கேக்குறாருல்ல, சொல்லுப்பா. உன் மனசுல யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதனாலதான் அம்மா கிட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட மருமக வேணும்னு கேட்டியா?